ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய முதல்வர் ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச நேரம் ஒதுக்குங்கள். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தில் தாக்கல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் தொடங்கியது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றினால் வக்ஃபு நிலங்களை பாஜக விற்றுவிடும். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். பின்னர் தீர்மானம் மீது பேசிய அவர், தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரிடம் கடுமையான தாக்குதல்களை சந்தித்து வருகின்றனர் என்றும் இது முற்றுப்புள்ளி வைக்க முடியாத பேரழிவாக அமைந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் மோடி இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் நமது மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக எம்பிக்களுடன் சென்று அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகள் சீரமைக்கப்பட்டால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தங்களுடன் ஆலோசிக்க விரும்புவதாகவும் தங்கள் விரைவான பதிலுக்கு காத்திருப்பதாகவும் முதல்வர் எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் இன்று தொடங்கி இருக்கிறது. அக்கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான மேற்கு வங்க மாநிலத்தின் பிபன் பாசு கொடியேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை மாநாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான பிரகாஷ் காரேத், கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகையை ஒட்டி நாளை மறுநாள் முதல் 6ஆம் தேதி வரை ராமேஸ்வரம் பகுதியில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய இடங்களில் இருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் பாம்பனில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகள், நாட்டு படகுகள் குதுக்கால் துறைமுகத்திற்கு தங்கச்சிமடம் பகுதிக்கும் மாற்றப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் கடல் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருவதை ஒட்டி ராமேஸ்வரம் பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்தபடி மத்திய வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் அளித்தது. இத்தகைய சூழலில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பாஜக எம்பிக்கள் அனைவரும் நாள் முழுவதும் அவையில் இருக்க வேண்டும் என பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இச்சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளதோடு மசோதா தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று வலுவான கருத்துக்களை முன்வைக்கவும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எனினும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃபு மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் வக்ஃபு நிலங்களை பாஜக அரசு விற்பனை செய்துவிடும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த அவர் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பதாக கூறினார். பாஜக நிலத்தை விற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட கட்சி என்பதால் ரயில்வே இடத்தையும் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலங்களையும் ஏற்கனவே அவர்கள் விற்பனை செய்தார்கள் என கூறினார். அதேபோல் தற்போது வக்ஃபு வாரிய நிலங்களையும் விற்பனை செய்வார்கள். தங்கள் தோல்விகளை மறைப்பதற்கான திட்டங்களில் இதுவும் ஒன்று என அகிலேஷ் யாதவ் கூறினார். ஊட்டி செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இ-பாஸ் நடைமுறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இப்போராட்டம் நடத்தப்பட்டது. வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டு இருப்பதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் முறை அடுத்த 6 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் சுமார் 3 கோடி மின் இணைப்புகள் இருக்கின்றன. இந்த மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை மின்வாரியம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிட்டு வசூலிக்கிறது. இதனை மாதந்தோறும் வசூலிக்கும் விதமாக நடைமுறையை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் இருந்து வரும் நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் இது குறித்து தகவலை வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நடந்து முடிந்ததும் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என அண்மையில் சட்டப்பேரவையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலைக்கான 3 மாத ஊதிய நிலுவையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து கையில் திருவோடு ஏந்தி தமிழக விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகாத்மா ஊரக வளர்ச்சி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெற்ற 100 நாள் வேலைக்கான 3 மாத ஊதியம் இதுவரை கிராமப்புறங்களில் வழங்கப்படவில்லை. இதற்கான நிதியை மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்காத காரணத்தால் கிராமப்புறங்களில் ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் தலைமை தபால் நிலையம் முன்பு கையில் திருவோடு ஏந்தி பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த மார்ச் மாதம் 92,10,000 பேர் பயணம் செய்திருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் முக்கிய போக்குவரத்து சாதனமாக மாறியிருக்கும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2 வழித்தடங்களில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை நாள்தோறும் சராசரியாக 3 லட்சம் பேர் பயன்படுத்தி வருகிறார்கள். கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 92,10,000 பேர் பயணம் செய்திருப்பதாக மெட்ரோ நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் அதிகபட்சமாக 42,52,000 பேர் சிங்கார சென்னை தேசிய பொது இயக்க அடையாள அட்டையை பயன்படுத்தி பயணம் செய்திருக்கிறார்கள் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருச்சி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு தமிழக அரசாணையை தீயிட்டு கொளுத்த முயன்ற 200க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வெளியிட்ட அரசாணை எண் 140 மூலம் நெடுஞ்சாலைத்துறை பணிகளை தனியார் மயமாக்க முயற்சி நடப்பதாக பணியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த அரசாணையை எதிர்த்து அவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரசாணை நகலை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அப்பொழுது தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.